சுதாஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு அன்பு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி வந்து தேங்காய் போலி செய்ய போகிறேங்க. தேங்காய் போலிக்கு நான் வந்து மைதா மாவு வந்து 1 கப் எடுத்துக்கிறேங்க. அது வந்து இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டுங்க, கொஞ்சம் வந்து மஞ்சத்தூளுங்க. உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணான்னா கேசரி பவுடர் கூட எல்லோ கலர் சேர்த்துக்கலாங்க. மாவு வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு வந்து பிசைஞ்சிக்கலாங்க. நான் வந்து 1 கப்பு வந்து மைதா மாவு எடுத்தேங்க. அதுக்கு 1/2 கப்பு வந்து தண்ணி எடுத்துருக்குறேங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி மாவு வந்து லூஸாக இருக்கணுங்க. நான் எல்லா தண்ணியும் ஊற்றிட்டேங்க. இந்த அளவுக்கு மாவு வந்து இப்படி கையில் பீசு பீசுன்னு ஒட்டுற அளவுக்கு இருக்கணுங்க. இது வந்து நல்லா 2 மணி நேரம் ஊறணுங்க. மேலே கொஞ்சம் காயாமல் இருக்கிறதுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. நான் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த மாவு வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. மாவு வந்து நல்லா அடித்து பிசைஞ்சாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் பிசைஞ்சிட்டேன். மேலே வந்து காயாமல் இருக்கிறதுக்கு நல்லா எண்ணெய் வந்து நிறையா ஊற்றி இப்படி எல்லா போட்டு இருக்குமே நல்லா தடவி வச்சிடலாங்க. உங்களுக்கு மாவு வந்து 2 மணி நேரம்னாலும் 1 மணி நேரமாவது நல்லா ஊற வச்சாதாங்க நல்லா சாஃப்டாக போலி வரும். அதனால் ஊறட்டுங்க. 2 மணி நேரம் கழித்து இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. தேங்காய் போலிக்கு பூரணம் பண்ணிக்கலாங்க. நான் வந்து 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேங்க. இதுக்கு 1/4 கப்பு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இது நல்லா மெல்ட் ஆகிடுங்க. நம்ம வடிகட்டிட்டு அப்புறம் பூரணம் பண்ணிக்கலாங்க. இப்போ இதெல்லாம் மெல்ட் ஆயிடுச்சுங்க. நான் வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. இப்போ இது வடிகட்டி மறுபடியும் ஊற்றுறேங்க. இல்லை 1 கப் அளவு தேங்காய் பூங்க. தேங்காய் நல்லா வதக்கிக்கலாங்க. இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சம் வந்து ஏலக்காய் தூளுங்க. இப்போ தேங்காய் பூரணம் வந்து ரெடிங்க. இது இன்னும் ஆறுன கெட்டி பதத்துக்கு வந்துடுங்க. நம்ம இது சூடு ஆறினோன்னே உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்க்கலாங்க. நம்ம மேல் மாவு வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போது இதை நல்லா சின்ன சின்ன உருண்டையாக ஊற்றிக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. இதை சின்ன சின்ன உருண்டையாக ஊற்றிக்கலாங்க. சின்ன சின்ன உருண்டை விட்டுச்சுங்க. அடுத்து பார்க்கலாங்க. மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சுங்க. இதை சின்ன சின்ன உருண்டையாக ஊற்றி பூரணத்தை நடுப்புற வச்சு தோசைக்கல்ல போட்டு எடுக்கலாங்க. ஒரு பாலித்தீன் கவர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பூர்ண உருண்டையை நடுப்புற வச்சுக்கோங்க. நல்லா லாக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படி எல்லா போட்டு அமர்த்தி விடுங்க.
இப்போது இந்த சைஸ் போதுங்க. இப்படி இதை எடுத்து தோசைக்கல்ல போட்டு 2 சைடு திருப்பி போட்டு எடுக்கணுங்க. ரொம்பவும் மெலிசாக தட்டக்கூடாதுங்க, கொஞ்சம் மொத்தமாக இருக்கணுங்க. நீங்கள் நெய் வேணாலும் ஆயில் வேணாலும் இதில் விட்டுக்கலாங்க. நான் எண்ணெய் தாங்க விடுறேன். ரெண்டு சைடு கொஞ்ச நேரம் திருப்பி போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சுங்க. மேல் மாவு நல்லா 2 மணி நேரம் ஊறினால நல்லா மேலே வந்து உப்பி வருது பாருங்கள். கையாலேயே இப்படி நல்லா அமர்த்திக்கங்க. பூரிக்கட்டையில் வந்து உங்களால் தேய்க்க முடியாது. மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக அமர்த்திக்கங்க. இப்படியே தோசைக்கல் எடுத்து போட்டுடலாம். தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுதா சிறுசுகளுக்கு சமைத்தது ரொம்ப நன்றி.